ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஒரு நம்பர் மட்டும் என்னென்னு கேட்டிருக்காங்க. அது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு லாஜிக்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன நம்பர் வந்து இருக்குது, பெரிய நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த சின்ன நம்பரில் வந்து ஏதோ பண்ணி தான் பெரிய நம்பரை வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. என்ன லாஜிக்னு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த 2வையும் 3யும் ஏதோ பண்ணி 35 வந்துருக்கு. ஓகேவா? இப்போ வந்து 2 கியூப் பண்ணுவோம். 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப். ஓகேவா? 2 கியூப் வந்து 8, 3 கியூப் வந்து 27. ஸோ இதை வந்து பண்ணால் 35 அப்படின்னு வருது நமக்கு. ஓகேவா? அப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து 2 கியூபு ப்ளஸ் 1 கியூபு. 2 கியூப் வந்து 8, 1 கியூப் வந்து 1, டோட்டல் வந்து 9. அப்போ வந்து இந்த லாஜிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. கியூப் தான் பண்ணியிருக்காங்க. கியூப் பண்ணி ஆன்சர் வந்திருக்கு. அடுத்து 91 அதே மாதிரி வருதான்னு பார்ப்போம். 3 கியூப் ப்ளஸ் 4 கியூப். 3 கியூப்னா 27, 4 கியூப்னா வந்து என்ன 64 வரும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ண என்ன வருதுன்னு பார்க்கலாம். 27, 64, 11 மீதி 1 9. ஸோ 91 வருது. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி பண்ணுவோம். 5 கியூப் ப்ளஸ் 4 கியூப். 5 கியூப் வந்து 125 ப்ளஸ் 4 கியூப் வந்து 64. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். 125, 64, 9, 8, 1. இப்போ 189. ஓகேவா? ஸோ 189 ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ இப்படி தான் வந்து இந்த சம் சால்வ் பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.